வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7/8/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அதை தாண்டி ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலுமே அது நிறையா ரிஸ்க் இருக்குது, நிறைய லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. ஸோ அதான் பெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா 0.18% வந்து டவ் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆனால் S&P 0.73% பாசிட்டிவ், நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 1.3% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 3 இண்டெக்ஸுமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 6% பக்கமாக கீழே விழுந்திருக்கு. ஸோ டிஸ்பைட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இந்த டேரிஃப் இஷ்யூ போயிட்டுருக்கு, ட்ரம்ப் டெய்லியும் சில அறிவிப்புகளை வெளியிட்டுருக்காரு. அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லையுமே ஏன் இந்த மாதிரி ஒரு ரேலி இருந்துச்சுன்னா, நேற்று ஆப்பிளுக்கு ஒரு பயங்கரமான பாசிட்டிவான நியூஸ் வந்துருச்சுங்க. $100 பில்லியன் அளவுக்கான டாலர்ஸை வந்து யூஎஸ்ல இருக்க அவங்களுடைய ஐஃபோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால தான் நேற்று டவ் ஜோன்ஸ் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் S&P நாஸ்டாக்கும் பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பட் இது எல்லாமே என்னன்னா, இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிளாக் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு ஃபேர் வேல்யூ கேப்பை கிரியேட் பண்ணால் ஒரு ஹை ப்ராபபிள் ரிவர்சல் பாயிண்ட். இப்போ நாஸ்டாக்கு S&P வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்ஸ் ஆகாமல் மேலே போகிற எல்லா ராலையுமே கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் அவ்வளோ புல்லிஷாக நம்ம மாறிட முடியாது. ஆனால் டவ் ஜோன்ஸ் இன்னும் ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே போகல, அது இன்னும் ஃபேர் வேல்யூ கேப்பையே தாண்டலை. டவ் ஜோன்ஸுக்கும் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி போகாமல் நம்ம வந்து புல்லிஷ் ஆக முடியாது. அது வரைக்கும் எப்போ வேணாலுமே வந்து ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் நேற்று வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமே ஆப்பிளுங்கிற ஒரு ஷேரால் தான் இந்த 2 இண்டெக்ஸுமே மேலே ரேலியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால பெரிய பாசிட்டிவிட்டியெல்லாம் எடுத்துக்க தேவையில்லைங்க. ஆனாலுமே அங்கே ரிசல்ட் கொடுக்குற முக்கால்வாசி கம்பெனி நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. நேற்று கூட மெக்டானல்ஸோட ரிசல்ட் வந்து சூப்பராக மேலே ஏறி இருக்குது. ஆனால் AMDயோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இப்போ ஒரு 10 கம்பெனி ரிசல்ட் கொடுக்குதுன்னா 8 கம்பெனி வந்து மோர் தென் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணுது. ஒரு 2 கம்பெனி தான் வந்து எஸ்டிமேட்டை மிஸ் பண்ணி கொஞ்சம் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே என்ன தான் வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக தாங்க இருக்குது. சரி, ஓகே. இப்போ நேற்று நைட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்றைக்கி மார்னிங் என்ன பெர்ஃபார்மன்ஸ்னால், இன்றைக்கி மார்னிங்கும் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவ் ஃப்ளாட்டாக இருக்குது, மற்ற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படியே நம்ம ஏஷியன் மார்க்கெட்டையுமே வந்து பார்த்துடலாம். ஸோ ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்கி பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து 0.16% வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தைவான் 1% அப்பு, கொரியா 0.5% அப்பு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் மார்க்கெட்டும் சரி, யூரோப்பியன் மார்க்கெட்டும் சரி பாசிட்டிவாக தான் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் குளோபல் மொமெண்டம் பாசிட்டிவாக இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு. இருந்தாலும் ஏன் கிஃப்ட் நிஃப்டி பேரிஷாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு வந்து 25% வந்து டேரிஃப் இருக்குது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மட்டும் ரஷ்யாவோட அந்த ஆயில் வாங்குற விஷயத்தை ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா இப்போ இருக்க 25% 50% மாற்றிடுவேன். உங்களுக்கு நான் 21 நாள் கெடு கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் இதை பற்றி யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைனா இது உயர்த்துறதான் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வளர்ந்த நாடுகள்லேயே அதிகமான டேக்ஸு நமக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யூரோப்பு கூட கிடையாது. இந்தியாவுக்கு வந்து 50% ஆயிடுச்சுன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டேக்ஸ் போட்ட கண்ட்ரியாக வந்து நம்ம ஆயிடுவோம். இங்கே பாருங்கள், சைனாக்கே, அதாவது பரம்பரை எதிரியாக கருதப்படுற சைனாக்கே 30% தான். ஆனால் நம்மளுக்கு 50% தான். யோசிச்சு பாருங்கள், ட்ரம்ப் பண்ணுற வேலைகள் எல்லாம் ரொம்ப மோசமானதாக இருக்குது. இப்போது குளோபலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்குது. இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை. அமெரிக்காவுக்கு நம்மளை விட அவங்களுக்கு வந்து இந்தியாவோட வளங்களும் மனித வளங்களும் இல்லை மற்ற விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இருந்தாலும் நான் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கணும், நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் தான் நாட்டாமல் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி இன்னொரு குண்டு வேற போட்டிருக்காரு. இந்த யூஎஸை தாண்டி மற்ற நாடுகளில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணப்படுற சிப்ஸ் எல்லாத்துக்குமே 100% வந்து டேரிஃப் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த என்விடியான்னு ஒரு சிப் மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லை, அவங்களே வந்து இந்த மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து சைனாவை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்து நிறைய பொருட்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி போட்டால் அவங்களோட எக்கனாமி தான் படுத்துரும். ஏன்னா செமிகண்டக்டர் சிப்ஸ், இந்த சிப்புங்கிறது செமிகண்டக்டர் சிப்பு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரொம்ப ஹேப்பனிங்கான ஒரு விஷயம். எல்லா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டும் இந்த சிப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில்
அமெரிக்கா வளர்றதுல ட்ரம்ப்புக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவர் பண்ணுற எல்லா விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் இப்படியே போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு த்ரெட்டன் பண்ணுறது தாங்க. நான் சொல்கிறது நீ கேட்கணும், இல்லைனா அவன் மேலே டேக்ஸை போடுவாங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆல்ரெடி இந்தியா வந்து அதிகமான டேக்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கு. மஸ்க் உள்ள வர்றதுக்கே பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவும் இதுக்கு ரெட்டாலியேட் பண்ணுற விதமாக இன்னும் அதிகமான டேக்ஸை இம்போஸ் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து மோடி வந்து வர சனிக்கிழமைக்கு சைனாவோட அதிபரை போய் சந்திக்க போகிறாரு. சைனா, ரஷ்யா அண்ட் இந்தியா இது மூணுமே சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக வந்து ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வேறு போயிட்டுருக்கு. வர சனிக்கிழமைங்க இந்த இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் இப்பெல்லாம் ட்ரம்ப் வந்து கோமாளித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதனால் அவருக்கு என்ன பயன், மற்ற நாடுகளுக்கு என்ன லாஸு, இல்லை இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு வியூ இருக்குது. அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம். நம்ம சாட்டர்டே ஆர் சண்டே அன்றைக்கி இந்த வீடியோ நான் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறேங்க. சரி, ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ்லாம் நம்ம விட்டுறலாம். இப்போ டேரெக்டாக வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கு நம்ம போயிடலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு ஷார்ட் பில்டப் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, 0.48% தான். அப்போ இது பெரிய பேரிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஒரு மைல்டு பேரிஸ்னஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஓஏ பயங்கர பேரிஷாக இருக்குது. இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா 3.25 crores நெகட்டிவாக இருக்குது. பொசிஷனல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 5.5 crore பேரிஷாக இருக்குது. ஸோ பயங்கர பேரிஷான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அடுத்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால இந்த டேட்டாக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கும். 10%, 9%. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஓகே இல்லை, அதே தான் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன் 8-16 அடேங்கப்பா 8% அதிகமாக வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணி பேரிஷாக இருக்காங்க. ஆனால் வீக்லி எக்ஸ்பைரி வந்து 90% ஆஃப் டைம் ப்ராப் ட்ரேடர்ஸோட இதில் தான் முடியும். அவங்களும் பாருங்கள் 24, 26 கால் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணி 25, 30 புட் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணி பயங்கர பேரிஷாக இருக்காங்க. ஆனால் இது ரெண்டுக்கும் ஆப்போசிட்டாக ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து 67, 64 கால் ஆப்ஷனை பை பண்ணி 54, 67 புட் ஆப்ஷனை செல் பண்ணி பயங்கர புல்லிஷாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பைரி ப்ராப் ட்ரேடர்ஸோட இதில் முடியணும் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் பேரிஷாக முடிகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஆக போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ 8.58 கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் இருக்காங்க. 8.5% தான் வந்து அவங்க லாங்கில் இருக்காங்கன்னா மீதி இருக்கிற 91.5% வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டு தான் அடித்து வச்சுருக்காங்க. பயங்கர பேரிஷாக இருக்காங்க. ஷார்ட் கவரிங் டியூ எப்போ வருங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட் டேட்டா. இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 77 பாயிண்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் அப்பில் ஏறி வந்தான், இதுக்கப்புறம் விழுந்துட்டான். சரி, நேற்று இந்த ட்ரம்ப் வந்து அந்த டேரிஃப்னு அனௌன்ஸ் பண்ண உடனே கிஃப்ட் நிஃப்டி படுத்தே விட்டானாயா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஒரே சிங்கிள் கேண்டிலில் 419 வரைக்கும் போயிட்டான். இந்த ஒரு கேண்டிலில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 200 பாயிண்ட் டவுன் ஆச்சு. ஆனால் திருப்பி ஒரு ரெக்கவரி போட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இந்த எஃபெக்ட் உண்மையாலுமே இன்றைக்கி வந்து எஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துறதுக்காக பார்க்கணும். ஓகே, நம்ம டேரெக்டாக நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ முதல்ல நிஃப்டியோடைய வீக்லி கேண்டில். ஸோ நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வரது ஒரு ஃபேக் மூவாக இருக்கிறதுக்கும் அண்ட் இது வந்து ஒரு ட்ராப் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி பார்த்துருந்தோம். நான் 2 நாள் தான் இருக்குது. ப்ரைஸ் 574 800 வரைக்கும் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 600, 300 பாயிண்ட்டுக்கு மேலே போகணும். இன்றைக்கி வர கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுங்க. போகுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ மோஸ்ட்லி இந்த வாரம் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்துச்சுன்னா இது வந்து ஒரு அதிகப்படியான முக்கியத்துவம் இல்லாத ஃபேர் வேல்யூ கேப்பாக தான் போகும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஒரு மிகப்பெரிய மேனிப்புலேஷனை போடாமல் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு முக்கியமான சப்போர்ட்டுங்கிறது இந்த 24,464 அதை சப்போஸ் தாண்டிச்சுன்னா இந்த இடத்துல ஒன்றுத்தையும் காணும் அப்படிங்கிற மாதிரி கேப்பாக இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தப்போ வந்த லோ. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஓப்பன் ஆகி கன்சாலிடேட் ஆகிட்டு அடுத்த நாள் வார் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னே எகிரி குச்சி மார்க்கெட் மேலே போனது தான். இப்போ தான் வந்து அந்த பக்கம் வந்து எட்டி பார்க்குது. அப்போது இந்த 64 தாண்டி ஏதாவது பேரிஸ் பிரேக் அவுட்லாம் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல நடக்க போகிறது மேனிப்புலேஷன் தான். இங்கே வந்து மேனிப்புலேட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே தான் போக போகுது. அப்போது அந்த மேனிப்புலேஷன் வந்து இவ்வளோ தூரம் இருக்குமா, இல்லை இதையே தொட்டு இங்கேருந்து மேலே போக போகிறோன்னா அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப திடமான நம்பர் இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிருந்தேன். ஸோ ஒருத்தருந்து பார்க்கலாம், எஃப்ஐஏ ஆகட்டும் ப்ராப் ட்ரேடர்ஸ் ஆகட்டும் என்ன முடிவு பண்ணுறாங்க, இங்கேருந்து ரிவர்ஸில் போட போகிறாங்களா இல்லை அதை தாண்டி இங்கே வந்து ரிவர்ஸில் போட போகிறாங்களா, அது பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ அப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் 64 தான் கடைசி சப்போர்ட். அது உடஞ்சின்னா ஒரு பெரிய இந்த இடத்துல சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கிறதுனால நல்ல ஃபால் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே லோயர் டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு சிபிஆர் இன்றைக்கி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நேற்று சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சைட் சிபிஆர் வந்துருந்துச்சு. ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கணும், ஆனால் மிகப்பெரிய அளவுக்குலாம் ட்ரெண்ட் ஆகலை. மார்னிங்லேருந்தே கொஞ்சம் பேரிஷாக தான் இருந்துச்சு. அண்ட் S1 ப்ரீவியஸ் லோ கீழே தான் முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே பேரிஷ் சைன் தான், பட் பெரிய ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வரல. ஆனால் செல்லர்ஸ் நேற்று டாமினேட் பண்ணிட்டாங்க.
அடுத்து பாருங்கள், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் மீடியம் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி சப்போஸ் மார்க்கெட் மேலெலாம் வந்துச்சுன்னா அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல்லாக இருக்கும். இந்த ஒரு 650லேருந்து 670 ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸை நல்லா ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை தாண்டி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகும்போது 464, அதாவது இன்றைக்கோட இந்த S2 இருக்குது பார்த்தீங்களா, S2 கிட்ட தான் நல்லா சப்போர்ட் இருக்குது. S1லாம் உடச்சுன்னா ஈஸியாக S2 வரைக்கும் போக முடியும். அங்கே போய் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல லிக்விடிட்டி, டெய்லி டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால S2வும் அதே கட்டத்தில் பொருந்தி வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல போய் ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணி மேலே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அந்த ரியாக்ஷனை பொறுத்து தான் நம்மளால் முடிவு பண்ண முடியுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், சப்போஸ் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா 735 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே 767லேருந்து 892 வரைக்கும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அண்ட் 950 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரோட லிக்விடிட்டி அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த சப்போஸ் ப்ரைஸ் வந்து 464 62 ரேஞ்சு ஒரு 60ன்னு வச்சுக்கங்களேன், அந்த ரேஞ்சை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல இந்த ஃபுல்லாக இந்த கேப்பு ஃபுல்லாக 961 வரைக்கும் எந்த விதமான ப்ரைஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் கிடையாது. இது மட்டும்தான் இப்போதைக்கு ஏதாவது விழுந்துச்சுன்னா பிடிங்கிட்டு விழுந்துருவான் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே தான் சப்போர்ட் இருந்துச்சு, ஒரு இப்படி வந்து ப்ரைஸ் எப்படியா ரிவர்ஸ் ஆகி போயிருக்குன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டாகவும் இந்த இடத்துல சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. அப்போ தலையிலாகத்தான் குதிப்புங்கிற மாதிரி இதை உடச்சதுன்னா குதிச்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ மேனிப்புலேஷன் இங்கே போய் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடி அதை பற்றி தான் பேசணும். ஸோ அப்போது இங்கே குட்டி மேனிப்புலேஷனா இல்லை பெரிய மேனிப்புலேஷனா அப்படிங்கிறது மார்க்கெட் மேக்கர்ஸோட கையில் தான் இருக்குது. அது என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்போது இன்றைக்கி முக்கியமான சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்க வேண்டியது 462 தாங்க. அதுவும் உடைக்கப்பட்டால் அப்புறம் வந்து 961 தான் இருக்குது. வேறு எதுவும் சப்போர்ட்டே கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டேங்குது. ஓகேங்க, அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். இப்போ ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 55,097 அண்ட் 55,035 ரவுண்டு 55,000 வச்சுக்கலாம். அது ரவுண்ட் நம்பரும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து 55,100லேருந்து 55,000 வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குங்க பேங்க் நிஃப்டிக்கு. அதாவது எப்படி நிஃப்டிக்கு வந்து அந்த 460 ரேஞ்ச் ஒரு நல்ல சப்போர்ட்டோ, பேங்க் நிஃப்டிக்கு 55,000 நல்ல சப்போர்ட்டு. சப்போஸ் ப்ரைஸ் இங்கே கீழே போச்சு அப்படின்னா ரிவர்ஸில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டிக்கு இன்றைக்கி பயாஸ் அப்படிங்கிறது ட்ரெண்டிங் டேவாக இருக்குது. ஏன்னா நேற்று சிபிஆர் வந்து இன்சைட் சிபிஆர், அப்போ நல்ல ஒரு மூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நிஃப்டியோட பயாஸை பார்க்காம போயிட்டோமீங்க. நிஃப்டிக்கு பாருங்கள், நேற்று வந்து ஒரு இன்சைட் கேண்டில் வரல, ஆனால் பயாஸ் பியரிஷாக தான் இருக்குது. இந்த கேண்டில் கீழே தான் இது க்ளோஸ் வச்சிருக்கு. அப்படிங்கும்போது பயாஸ் பியரிஷாக தான் இருக்குது. அப்போ நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பியரிஷான ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் செல் ஆன் ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு குட்டான ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னாக இருக்கும். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா முதல்ல இப்போது கீழே விழுகிற கேப் டவுன் சஸ்டெயின் ஆகுமா, ஃபர்தராக கீழே போகுமா, ரைஸ் வருமாங்கலாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் சொல்கிறேன், செல் ஆன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டியோட டெய்லியை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே சிபிஆர் பக்கம் வந்திங்கன்னா இது நேற்று நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்று நல்ல ஒரு கன்சால்டேஷனை போட்டிருக்கு, ஒரு டிசைனிங் சிபிஆர் வந்திருக்கு. செல் ஆன் ரைஸ் தான் நேற்றோட இன்டர்பிரேஷனும் கூட, ஆனால் ப்ரைஸ் கன்சால்டேஷனை போட்டிருக்கு. பெரிய செல்லும் நடக்கலை, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கன்சல்டேஷன் முடிஞ்சிருக்கு. அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கு நேரோ சிபிஆர். ஸோ இன்றைக்கி நிஃப்டி ட்ரெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. கடந்த 3 நாட்களாக நிஃப்டி பியரிஷாக இருக்கிறதுனால ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி 90% இருக்குது. ஏன்னா கடந்த 2 நாட்களாகவே பேங்க் நிஃப்டி பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டிலாம் வந்து ஒரு ஓடுற குதிரை, அதை ரொம்ப நாள்லாம் கடிவாளத்தை போட்டு தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரெண்டிங்கை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி 55,000 அப்படிங்கிறது பாருங்கள், இந்த டெய்லியோட S2 இருக்குது பாருங்கள். நிஃப்டிக்கிட்டையும் டெய்லி S2க்கு கரெக்டாக அந்த 460 ரேஞ்ச் வருது. பேங்க் நிஃப்டியோட டெய்லி S2 கிட்டையும் கரெக்டாக 55,000 ரேஞ்ச் வருது. நம்ம முக்கியமான சொல்கிற அந்த சப்போர்ட் எல்லாமே இன்றைக்கி சிபிஆரில் அந்த S2 பக்கத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கான முக்கியமான சப்போர்ட் S2 தான். அங்கே போச்சுன்னா ப்ரைஸில் நல்ல ஒரு ரிவர்சலை கண்டிப்பாக எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஓப்பனிங்கே இப்போதைக்கு 70 தான் காட்டுறான். ஓப்பனிங்கே 70 கிட்டே போச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பனிங்கில் நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரது கூட வாய்ப்பு இருக்குங்க. இந்த சப்போர்ட் லெவலில் S2 கிட்டே ப்ரைஸ் வந்து நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். நடக்குமாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அப்போ ஓவராலாக நம்ம இப்போ சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டிக்கு 464, பேங்க் நிஃப்டிக்கு 55,000. இது ரெண்டும் தான் ஒரு ரிவர்சல் பாயிண்ட். அதை தாண்டிச்சுன்னா தலைகீழாக குதிக்கிறதுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் தயாராக இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த ட்ரம்ப் போடுற பல கோமாளித்தனமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் எக்கனாமியும் சரி வேர்ல்டு எக்கனாமியும் சரி வந்து பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருக்குது. தடுத்து நிறுத்துறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் ரஷ்யா, சீனா, இந்தியா 3 முக்கியமான பொருளாதார நாடுகள் வந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க இந்த வீக்கெண்டில். அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து இந்த நியூஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஜெர்க்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க ட்ரேடர்ஸ், மார்க்கெட் என்றைக்குமே சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து மட்டுமே தான் ஒர்க் ஆகும்.
மேபி நியூஸால் நீஜர் ரியாக்ஷன்லாம் வரலாம், ஆனால் அது வந்து சஸ்டெயினபிளான ஒரு மூவாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதனால் இந்த நியூஸ் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி எடுத்து கண்டிப்பாக ஒரு நியூஸ் தான். இப்போது ட்ரம்ப் வந்து முதல்ல டேரிஃப் போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி தலைகீழாக குதிச்சு பயங்கரமாக ஒரு ஐ திங்க் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுனில் கீழே போச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 500 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் இங்கேருந்து வெறித்தனமாக இங்கே ஒரு கேப் டவுன். ஆனால் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆச்சா கிடையாது. கேப் டவுன் கேப் அப்புக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நியூஸுங்கிறது இம்பாக்டாக கொடுக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் நடக்கும். அண்ட் கொரோனா மாதிரியான வந்து உலகத்தையே அச்சுறுத்த ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட்லாம் ஒர்க் ஆகாது, தலைகீழாக மார்க்கெட் குதிச்சிடும். ஆனால் அந்த அளவுக்கான பெரிய விஷயங்கள் இப்போ நடக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சுன்னா இந்த ட்ரம்ப்போட நியூஸால் கீழே விழுந்துடும், இப்படி நடக்க போகுது அப்படி நடக்க போகுது அதனால் கீழே விழுந்துக்கிறதுலாம் கிடையாது. இந்த சப்போர்ட் உடைக்கப்பட்டதுன்னா கீழே விழுந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ப்ரைஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு இடமே ஆளே கிடையாது. அதனால் ப்ரைஸ் கீழே விழுதுங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு ட்ரேடராக ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு நியூஸை பார்த்து இது பியரிஷ் இது புல்லிஷ்னு சொன்னீங்கன்னா அந்த பியரிஷ்னஸ் எவ்வளோ தூரம் கீழே போகும், இல்லை புல்லிஷ்னஸ் அந்த நியூஸால் எவ்வளோ தூரம் மேலே போகுங்கிறதெல்லாம் தெரியாது. ப்ரைஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் ப்ரைஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நியூஸுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நியூஸ் எல்லாம் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்காதான் அப்படியே அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நான் என்றைக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டேன், அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. ப்ரைஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான ஒரு எல்லா விஷயத்துமே அந்த நியூஸ் எல்லாத்தையும் ப்ரைஸ் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு தான் சார்ட்டில் காட்டுது, அதுவே உங்களுக்கு போதுமானது தான். நியூஸ் உங்களுக்கு என்றைக்குமே தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே ஆப்போட லிங்க் இருக்குது, நீங்கள் கோர்ஸஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.